பாருங்க, நான் பழைய ஏற்பாட்டிலே ஒரு வாக்குறுதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 24வது இறைவேதத்தை விதமாய் நமக்கு சொல்லுகிறது. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 50:24. என் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து, அவர் ஏன் என்னைய சந்திக்கணும்? தேவன் எனக்கு தந்தத என் கையில கொண்டு வந்து சேர்க்க அவர் என்னையத்தான் சந்திக்கும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னைய விசாரிப்பார் யாரும் இல்ல, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்ல, என்னைய பார்க்கறதுக்கு கூட ஆள் இல்ல. கர்த்தர் சொல்றாரு, உங்களை நான் பார்க்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நான் உங்களை சந்திக்கிறேன். உங்க இடத்துல வந்து அந்த சிறையிருப்புல இருந்து உன்னைய நான் தூக்கி நான் கொண்டு வந்து என் நல்ல வார்த்தைகளை உண்மையில நிறைவேற பண்ணுவேன். ஹல்லேலூயா. சிறையில் என்னை சந்திக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை சிறையின் அனுபவங்கள் இருக்குமா? இந்த ஆண்டு கர்த்தர் சொல்றா, சிறையின் அனுபவத்துல நான் உன்னைய சந்திச்சேன்னா உன் வாழ்க்கை சிறையின் அனுபவம் இல்ல, மேலான மேன்மையா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் பாருங்களேன். என்னை சந்திக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய நம்முடைய தமிழ்நாட்டுடைய சிஎம் ஆயத்தம் பண்றாருன்னு வைங்களேன். என் வீட்டுக்கு வர்றாருன்னு வைங்க. என் வீடு எப்படி இருக்கும்? என்னுடைய வீட்டின் பாதை எப்படி இருக்கும்? சூப்பரா பளிங்கு போல மாறிடும். பஞ்சாயத்துல போய் என் வீட்டுக்கு ரோடு போடுங்கன்னா ரோடு போட மாட்டான், லைட்டு போடுங்கன்னா லைட் இருக்காது. பாப்போமா திடீர்னு ஒரு நாள் அங்க சிஎம் முடிவு பண்ணி, இந்த ஆரோன் வீட்டுக்கு நான் போறேன்னு சொல்லி கையை நீட்டுனா போதும், போடாத ரோடுலாம் சரச்சரன்னு போடப்படும், எரியாத விளக்கெல்லாம் எரியும், செய்யப்படாது. வராத தண்ணி குழாயில என்ன வரும்? தண்ணி வரும். அது வரைக்கும் பஞ்சாயத்து தலைவர் வீட்டு பக்கமே வந்திருக்க மாட்டான். 2 நாள் என்ன பண்ணுவான்? சோதனை சாவடி போல அங்கிட்டு இங்கிட்டு என்ன பண்ணிட்டே இருப்பான், அலைஞ்சுக்கிட்டே இருப்பான். போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க? நமக்கு பார்த்து இந்த வீட்டெல்லாம் பெயிண்ட் அடிக்காம இருக்கு, உடனே பெயிண்ட் அடி, வீட்டுல இந்த ஒரு உடம்புறலாம் வளர்ந்துருக்கு, உடம்புறத்துல வெட்டி. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ சாதாரண உலக தலைவர் என்னை சந்திக்க வரும் பொழுதே அது அதெல்லாம் நடக்கும்னா, என்னை சந்திக்க வரப்போகிற பரம தகப்பன் வரப்போகிறார். தூதர்கள் எத்தனை பேர் வந்து என்னுடைய பாதைகள் எல்லாம் செவ்வையாக்கி, என்னுடைய பாதைகள் எல்லாம் கோணலானவைகளை ஏற்படுத்தி, என் வீட்டுல சரி பண்ண வேண்டியதெல்லாம் சரி பண்ணி, என் வீட்டுல ஆயத்தம் பண்ண வேண்டியதெல்லாம் ஆயத்தப்படுத்தி, யார் வர்றா தெரியுமா? உலகத்தின் சர்வ சிருஷ்டிகரனை சந்திக்க வருகிறார் என்று இந்த ஆண்டு கத்த சொன்னா உங்களை என்ன பண்ண போறேன்? சந்திக்க போதுமானது. யார் சொல்றா? யோசேப்பு எகிருந்து எகிப்தின் தேசத்திலே. நீங்கள் இங்கே வாழுகிறவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? ஒரு நாளிலே சந்தித்து உங்களை வாழ வைக்கிற இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்கள் இந்த இடத்துல வாழ்றது தேவ சித்தம் இல்ல. தேவன் இந்த உலகத்துல வாழ்ந்து மடிவது கர்த்தர் சித்தம் இல்ல. நம்மளை கொண்டு போய் எங்க கொண்டு இங்க இந்த உலகத்துல சந்தித்து என்னை பரம கானானுக்கு நேராக கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அன்றைக்கு எகிப்தில் இருக்கிறதான இஸ்ரவேலர்களை கர்த்தர் சந்தித்தார். எங்க எதற்கு நேராக வழி நடத்தினார்? கானானுக்கு நேராக. தேவன் ஆசீர்வாதத்திற்கு நேராக இஸ்ரவேலர்களை வழிநடத்த தேவன் சித்தம் கொண்டிருப்பார். ஆனால் இன்னைக்கு என்னைய சந்தித்து, இன்னைக்கு சபையை சந்தித்து, இன்னைக்கு உங்க குடும்பத்தை கர்த்தர் சந்தித்து, இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் சந்தித்து அவர்கள் பாதையை வரனுக்கு நேராக என் தேவன் நடத்த வல்லவராக. நம்ம வாசிக்கலாமா? ரூத் சரித்திர புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் மீது சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று மோவாபின் தேசத்துல இருந்ததான ஜனங்களாகிய நகோமி கேட்டு, நான் இதுவரைக்கும் மோவாபியர்ல இருந்தேன், இனி மோவாபியர் என்னுடைய தேசம் அல்ல, தேவன் எனக்கு ஆகாரம் அருகிற நல்ல தேசத்துக்கு நான் போக ஆயத்தமாகிறேன்னு சொன்னான். நான் விசுவாசிக்கிறேங்க, நம்ம சபையில இருந்து ஆசீர்வாதத்தை பெற்று வெளியே போனவங்கலாம் மறுபடியும் கர்த்தர் சபையில கொண்டு வந்து, இந்த சபையில என்ன இருக்கு? தேவ ஆசீர்வாதம் இருக்குன்னு கர்த்தர் நம்முடைய சபையை விட்டு வெளியே போன அநேக குடும்பங்களை கர்த்தர் சபையில இந்த ஆண்டு கொண்டு வந்து சேர்க்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் சொன்னாலாகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும், அவர் சந்திக்க ஆயத்தமாயிடுவார். அவர் உங்களை சந்திப்பார் என்று சொல்லுகிறார்.